நண்பர்களே, நீங்கள் தினமும் தூங்குவதற்கு முன் இந்த 2 வார்த்தைகளை சொன்னாலே போதும். உங்கள் உடம்பில் இருக்கும் சக்தி தானாகவே செயல்படத் தொடங்கும். தொப்புள் என்ற அந்தச் சிறிய இடம் உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி மையம் என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்ப முடியாத ரகசியம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவுகாலம் பிறக்கப் போகிறது. ஒரே இரவில் வறுமை, நோய், கடன் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிப்போக வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தூங்குவதற்கு முன் உங்கள் தொப்புளைத் தொட்டு அந்த 2 மகத்தான வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள 1,00,000 பேருக்கு மேல் தேடுகிறார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள தயாரா? அனைவருக்கும் வணக்கம். நமது ஆன்மீக பயணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது முன்னோர்கள் விட்டுச் சென்ற மிகப்பெரிய புதையல் நம் உடலிலேயே மறைந்திருக்கும் தொப்புள் ரகசியம்தான். தொப்புள் என்பது வெறும் உடல் உறுப்பு அல்ல. அது நமது ஆதார சக்தி மையம் மற்றும் பிரபஞ்சத்துடன் நம்மை இணைக்கும் ஒரு பாலமாகும். தொப்புளை பயன்படுத்தி பல வியாதிகளை குணப்படுத்தலாம், செல்வ வளத்தை பெருக்கலாம் என்பது ஆயுர்வேதம் மற்றும் நமது சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நாம் தூங்குவதற்கு முன் தொப்புளை தொட்டுச் சொல்ல வேண்டிய, நமது வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய அந்த 2 சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த 2 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாயாஜால மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம். மனித உடலின் நடுவில் இருக்கும் அந்த ஒரு புள்ளி, அதுவே உங்கள் உயிரின் மையம், தெய்வீக சக்தி தங்கியிருக்கும் இடம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகவில்லை. வேலை முயன்றாலும் தோல்வி, உறவுகள் உடைந்தது, உடல் எப்போதும் சோர்வு. ஒருநாள் அவன் ஒரு முதிய சித்தரை சந்தித்தான். அந்த சித்தர் சிரித்தபடி சொன்னார், அருணா, உன் பிரச்சனை மனதில் இல்லை, அதுவும் உடம்பிலும் இல்லை. உன் சக்தி மையம் தூங்கிக் கிடக்குது. அவன் குழம்பினான். எந்த சக்தி மையம், ஐயா? சித்தர் மெதுவாக சொன்னார், தொப்புள், அதுதான் உன் உயிரின் மையம். அங்கு பிராணசக்தி குவிந்து இருக்கிறது. ஆனால் அதை நீ விழிக்க வைக்கவில்லை. அந்த முதியவர் அவனுக்கு ஒரு ரகசியம் சொல்லினார். தூங்கும் முன் உன் தொப்புளின் மீது கையை வைத்து இந்த 2 வார்த்தைகளை சொல். அவரது குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. நன்றி. மன்னிக்கவும். அருண் ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு சுலபமா? சித்தர் சிரித்தார். இந்த 2 வார்த்தைகள்தான் உன் உடம்பில் உள்ள உயர் ஆற்றலை துளிர்க்க வைக்கும் மந்திரம். நன்றி என்றால் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது. மன்னிக்கவும் என்றால் உன் மனத்தில் இருக்கும் விஷத்தை வெளியேற்றுவது. இந்த 2 சக்திகள் சேரும்போது உன் தொப்புளின் மையத்தில் பிராண ஆற்றல் எழும். நம் தொப்புள், இது ஒரு மருத்துவ ரீதியாகவும் அதிசயமான இடம். கருவில் இருக்கும்போது, அதனால்தான் நாம் தாயின் உடம்பிலிருந்து உணவு, ஆக்சிஜன், சக்தி எல்லாம் பெறுகிறோம். அதனால்தான் அதுவே நம் உடலின் முதன்மை எரிசக்தி மையம். அங்கே இருந்து சக்தி நம் உடம்பில் பரவுகிறது. பல யோகிகள், சித்தர்கள் இதை நாபி சக்கரம் என்று சொல்வார்கள். இது சீராக இருந்தால் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். அது குழப்பமடைந்தால் மனம் குழப்பம், உடல் சோர்வு, உறவுகளில் தகராறு. அதை சரி செய்யும் ஒரு எளிய வழி, தூங்கும் முன் 2 வார்த்தைகள். நன்றி, மன்னிக்கவும். இந்த 2 வார்த்தைகள் உன் நாபிச் சக்கரத்தை கிளறச் செய்கின்றன. இவை உன் உடம்பில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கும். உன் மனம் அமைதியாகி, உடம்பு தளர்ந்து, ஆற்றல் புதுப்பிக்கும். இந்த 2 வார்த்தை மந்திரத்தை உச்சரிக்கும் முறை மிகவும் முக்கியம். 1. சரியான நேரம். தினமும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் படுக்கையில் சாய்ந்த நிலையில் இருக்கவும். 2. மனதை ஒருமுகப்படுத்தல். உங்கள் மனதை சாந்தப்படுத்தி, அன்றைய நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினைக்கத் தொடங்குங்கள். 3. தொப்புளைத் தொடுதல். உங்கள் ஆள்காட்டி விரலால் அல்லது நடுவிரலால் உங்கள் தொப்புள் பகுதியை மென்மையாக தொட்டுக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் தொப்புளில் 2 சொட்டு விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவிக்கொள்வது இன்னும் சிறப்பு. 4. உச்சரிப்பு. ஆழ்ந்த நம்பிக்கையுடன் முழு மனதோடு இந்த 2 வார்த்தைகளை உச்சரிக்கவும்.
நன்றி. நிறைவு. 5. சமர்ப்பணம். இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது உங்கள் உடல், மனம், செல்வம், ஆரோக்கியம் அனைத்தும் ஏற்கனவே நிறைவு அடைந்துவிட்டதாக உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியுணர்வுடன் உங்கள் தொப்புளைத் தொட்டு இந்த 2 வார்த்தைகளைச் சொல்லிவிட்டு நீங்கள் உறங்கச் செல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அந்த நேர்மறை எண்ணங்களை செயலாக்கத் தொடங்குகிறது. இதுவே தொப்புள் ரகசியம். நாம் தேடுகிற சக்தி வெளியே இல்லை. அது நம்முள் இருக்கிறது, தொப்புள் எனும் அந்த மையத்தில். அதை செயல்படுத்துவது வார்த்தைகளால். வார்த்தைகள் மந்திரம், நம்பிக்கை அதற்கு உயிர். நண்பர்களே, இந்த உலகம் எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். இன்று இரவே முயற்சி செய்யுங்கள். தூங்குவதற்கு முன் தொப்புளின் மீது கையை வைத்து சொல்லுங்கள், நன்றி, மன்னிக்கவும். பிறகு காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி எப்படி நுழைகிறது என்பதை. இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்கள், வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களுள் இருக்கும் சக்தியை நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.